சென்னை வடபழனி பொன்னம்மாள் தெருவில் சாலையோரம் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ஹரீஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை வடபழனி இந்த பொன்னம்மாள் தெருவில் இருக்கக்கூடிய இந்த சாலை ஓரம் முழுவதும் கழிவுநீர் சூழப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவுநீரோட மேனுவல் முறையாக மூடாததால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த கழிவுநீர் இந்த பகுதி முழுவதும் சூழப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியில் ஒரு துர்நாற்றம் வீசப்படுகிறது. அதே சமயம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு, ஏனென்றால் இந்த கழிவுநீர் முழுவதும் இந்த மலேரியா கொசுக்கள் போன்றவரையும் உற்பத்தி ஆகிறது. இதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு நோய் தொற்று ஏற்படும் ஒரு காரணமாக தான் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் இந்த கழிவுநீர் இந்த பகுதியில் எவ்வளவு நாளாக இருக்கிறது, அதே சமயம் இந்த கழிவுநீரால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் அடைகிறாங்கன்னு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளும். டெய்லி ஒருத்தங்க வராங்க, பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வராங்க, சுத்தமாக வச்சுக்கணுன்ட்டு எப்படி சொல்கிறது, ஓட்டு கேட்க டெய்லி வராங்களே தவிர, ஆனால் இதை சுத்தம் பண்ணணும், இதை சரி செய்யணும், மக்களை க்ளீன் பண்ணணும், மக்கள் டெய்லி விளாட்றாங்க, குழந்தை குட்டிலாம் விளையாடுது, அதை யாருமே முன்னெடுத்து பண்ண மாட்டுறாங்க ப்ரோ. தினமும் இதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கும். இதை ஒரு அரசாங்கம் பார்த்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி கரெக்டாக சரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் பெருக்கிறவங்க துடைக்கிறவங்க டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அது நாங்கள் தப்பு சொல்லலை. அவங்க டெய்லி க்ளீன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ஏரியாவை மட்டும் தான் க்ளீன் பண்ணுறாங்களே தவிர இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டுறாங்க ப்ரோ. வாகனங்கள் போயிடலாம், மக்கள் நடந்து வராங்க, இதே காவா தண்ணியில் நடந்து வராங்க. அங்கே கூட பாருங்கள், எவ்வளோ முடியாதவங்க எவ்வளோ பெரியவங்க இந்த காவா தண்ணியில் நடக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ இந்த இதை பார்க்கும்போது. அதே சமயம் இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்க கழிவுகளை பார்த்தாலே தெரிகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்தபடி அதிகாரிகள் தரப்பில் புகார் அளித்தும் ஆனாலும் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. மழை பேரிடர் காலத்தில் இந்த பகுதி முழுவதும் மழைநீர் சூழப்படும் பொழுது இந்த கழிவானது அதிக அளவிற்கு இந்த பகுதியில் சூழப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மாநகராட்சி தரப்பில் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த குப்பை கழிவுகளை அகற்ற மற்றும் அந்த மாநகராட்சி தரப்பிலிருந்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த கழிவை ஒரு அக்கறை காட்ட மாட்டுகிறார்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அருகாமல் இருக்கக்கூடிய அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய குழந்தைகளோ அல்லது அந்த பூங்காவுக்கு வரக்கூடிய அந்த முதியவர்கள் நடைப்பயிற்சியில் மேற்கொள்ளும் பொழுது அவர்களுக்கும் இதிலிருந்து ஏதாவது ஒரு நோய் தொற்று ஏற்படவும் ஒரு வாய்ப்பாக தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த பகுதி முழுவதும் அந்த அளவிற்கு சுகாதார சீர்கட்ட நிலையில் இருக்கிறது. அதனால் இந்த பகுதியில் வளர்ந்து வரக்கூடிய அந்த குழந்தைகளையும் கருத்தில் கொண்டு இந்த பூங்காவுக்கு வரக்கூடிய பொதுமக்களையும் கருத்தில் கொண்டு உடனடியாக மாநகராட்சி தரப்பிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய கழிவுகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கப்படுகிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பரசுராமனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.